everything I do cause I can rock. இந்த மைக் வந்து பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கு, மைக்கு மாதிரியே தெரியல. இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மைக்கு எல்லாரும் மைக் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன சைஸில் இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறத அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்காக பார்த்து செய்யுங்க மக்களே. 90s வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஜாய்ஸ்டிக் கேமு, PlayStation 1, PlayStation 2, PlayStation 3, PS4, PS5 அதெல்லாம் இவங்க கடந்து வந்தவங்களுக்கு அந்த பாதை என்னன்னு நல்லாவே தெரியும். கேல்குலேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கு. வெல்கம் டு தில்கிரிஷ் ராக்ஸ். நண்பா நண்பி, தோழா தோழி, உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு புது ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கேன். ஆடிலேண்ட் மார்க் M2. இந்த ப்ராடக்ட் இது எல்லாரும் இந்த ப்ராடக்டை பற்றி எல்லாரும் போட்டிருப்பாங்க, நல்ல ரிவ்யூவாக போட்டிருப்பாங்க. நான் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவாக எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு ப்ராடக்டை பிடிக்கணும்னா அந்த ப்ராடக்டோட ரிவ்யூஸை பார்த்து வாங்குவாங்க, இல்லை வந்து மற்றவங்க சொன்னதை வச்சு கேட்டு வாங்குவாங்க. ஆனால் என்னன்னா, இந்த ப்ராடக்டை நான் வாங்கின உடனே பார்த்தேன், நெட்லலாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே இதோட லேபிளிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டிக்கரிங், சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் அந்த மைக் மேலே ஒட்டியிருப்பாங்க. அந்த மைக் மேலே ஒட்டின லேபிளிங்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. சின்ன ஒரு குறை கூட சொல்ல முடியாது. ஒரு 90s கிட்ஸ் ஆண்டா அந்த கேட்ஜெட்ஸோட ஒரு ஆசை, லவ் அது தெரிஞ்சிருக்கும். 90ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஜாய்ஸ்டிக் கேமு, PlayStation 1, PlayStation 2, PlayStation 3, PS4, PS5 அதெல்லாம் இவங்க கடந்து வந்தவங்களுக்கு அந்த பாதை என்னன்னு நல்லாவே தெரியும். கேல்குலேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ போலாமா? இந்த ப்ராடக்டை பற்றி நான் சொல்லணும்னா, இதுக்குள்ள ஒரு மேனுவல் கார்டெலாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டிக்கரிங்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஒன்று ஒட்டிட்டேங்க, மைக் மேலே ஒட்டிட்டேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதை வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட வர்றது ஒரு செட்டப் பாக்ஸ் மாதிரி, சின்ன பாக்ஸு, சார்ஜிங் பாக்ஸு. இதுக்குள்ள 2 மைக்கு, ஒரு டிரான்ஸ்மிட்டரு, கேமராக்கான தேவையான டிரான்ஸ்மிட்டர். இது உள்ளே சார்ஜ் ஆகும். Zap Studio R3 is now disconnected. இது மைக், 2 மைக்கு, மைக் 1, மைக் 2ன்னு சொல்லிட்டு மொபைல கனெக்ட் பண்றதுக்கு இது வந்து ஒன்று C டைப் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று மொபைல கனெக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஆப்பிள் ஃபோனுக்காக கனெக்டர் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிட்டரு. மெயினா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் ஏன் அந்த லேபிளிங் சொன்னேன்னா, அந்த லேபிளிங் வந்து இந்த லேபிளிங்லாம் எடுத்து இங்க ஒட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு கேமரா பார்த்தா தெரியும். இந்த லேபிளிங் வந்து இந்த மைக்கு கீழே அந்த சார்ஜிங் அவல்ல போட்டு அது மேல ஒட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க வந்து ஸ்கிராட்ச் ஆயிடுமோ அங்க பார்த்து ஒட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சதே அதுதான், இந்த லேபிளிங்கை பத்தி. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் வந்து குட் ரிவ்யூஸ் தான். எல்லாரும் மேக்ஸிமம் வந்து விஜே சேர்ந்துல வந்து இப்போ எல்லாரும் யூஸ் பண்றவங்க இந்த மைக் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கனெக்டிவிட்டி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அந்த நாய்ஸ்லெஸ் இது கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து போட்டோட இமேஜா வந்துடும், அது பார்த்துருந்தீங்க. இது ஒரு எக்ஸலண்டா ஒரு மைக்கை வந்து அட்டாச் பண்றதுக்காக ஒரு 2 கொடுத்துருக்காங்க. மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிவ்யூ பத்தி ஒரு C டைப் வந்து சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்றதுக்காக. நம்ம போன்லயே போட்டுக்குவோம், அது வேற விஷயம். சரி, இதெல்லாம் வச்சிடலாம். இதை பத்தி ஃபுல் ரிவ்யூ நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த ஃபுல் ரிவ்யூ என்னன்னா, இந்த மைக் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது எல்லாருக்கும் காமனா எல்லா ரிவ்யூஸ்ல சொல்லுவாங்க. இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அந்த நாய்ஸ் எப்படி நாய்ஸ்லெஸ் ஆகுது, கிரீன்ல தான் இருக்கு. இப்போ நான் கனெக்ட் பண்ணா வந்து நாய்ஸ்லெஸ்ல வரும்.
நாய்ஸ் கேன்சல் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இது மைக் வந்து வெளியே இருக்க நாய்ஸ் வந்து உள்ள இந்த டிரான்ஸ்மிட் ஆகாது உள்ள. இந்த ப்ளூ கலர் லைட் எரியும் போது அது தெரியும். ஃபேன் சத்தமாக வச்சுன்னா உங்களுக்கு வந்து அது தெரியும் ஏன்னா எப்படி போகுது, எப்படி அந்த இயர் ஆகுது, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இப்போ கண்டிப்பாக இந்த ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். என்னன்னு மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மைக்கு எல்லாரும் மைக் யூஸ் பண்ணுறாங்க, சின்ன சைஸில் இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, ஒரு நான் இன்னும் நிறைய சேனல் பார்ப்பேன் நான், சிவபாரதி, அப்புறம் வந்து டெக் பாஸ், அப்புறம் நிறைய சேனலுக்கு அவுட் டு வீடியோஸு நிறைய சேனல் பார்ப்பேன். இவங்களாம் வந்து நல்ல ஒரு ரிவ்யூவர். எனக்கு தெரிஞ்சு டெக்கில் வந்து நல்லா தெரிஞ்சவங்க. எனக்கு டெக்கு பிடிக்கும். எனக்கு வந்து டெக் லவ்வர், 90s லவ்வர், டெக் லவ்வர், அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் வந்து ஒரு எளிமையாக போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. வெல்கம் டு தில்கிரிஷ் வ்ளாக்ஸ். நண்பன் நண்பி தோழா தோழி, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த என் க்ரோத்துக்கு நீங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறீங்க. ஹலோ காய்ஸ், இப்போ வந்து யூஎஸ்பி ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறேன், யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறேன், சி டைப் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபேன் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். இப்போ 5 ஸ்பீடில் வைக்கிறேன், பூஸ்ட் மோடில். கண்டிப்பாக அந்த நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மீட்டர்லேருந்து பாஸ் ஆகும்போது இந்த ஃபேன் சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். இது வந்து ரூம்குள்ளே எடுக்கிறேன். ரூமில் வந்து எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். இந்த ஃபேன் சவுண்டு வெளியே வந்து அந்த ஹாரன் வெளியே போனால் கூட இந்த ஹாரன் சவுண்டு அடிக்கும். இப்போது இந்த ரிவ்யூவில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த மைக் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்குது. மைக்கு மாதிரியே தெரியல. ஏதோ வந்து இப்போ சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இருக்கும். ஆனால் சேஃப்டியாக பார்த்துக்கணும். இதை தொலைஞ்சிச்சுன்னா 12,000 ரூபாய் காலி. நான் ஆஃபரில் வாங்கியிருக்கேன். 11,500 சம்திங் 700 வாங்கினேன். இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். இஎம்ஐ கட்டணும். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹலோ செக்கிங். இதை பற்றி கூட புது நெக்ஸ்ட் வீடியோ வருது மக்களே. ஜிப் ஸ்டூடியோ சூப்பராக இருக்குது. சேனலில் டிவியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி அப்புறமா ஒரு ரிவ்யூ போட்டுக்கலாம். டெக்கை பற்றி கொஞ்சம் ஒரு பிக்கப் ஆன டெக்கை பற்றி நிறைய போடலாம். நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது, போட்டுக்கலாம் மக்களே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கிறது, எப்படி வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரியும். இன்னொன்று என்னடா இவன் டெக்கோட ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டோம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 2,000 ரூபாயிலையும் இருக்குது, 1,500 ரூபாயிலையும் இருக்குது. சிங்கிள் மைக்லாம் வரும். ஆனால் கொஞ்சம் புதுசாக போகிறது நல்ல பிராண்டாக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி லைஃப் டைமுக்கு வரும். இன்னொன்று டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீனும் போட்டுக்கலாம். வெளியே போகும்போது கொஞ்சம் பந்தாகவும் இருக்கும். நானும் விஜிஎஸ் இதை வச்சுருக்கேன், மைக்கை வச்சுருக்கேன்டா, ஃபயர் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிக்கலாம் நம்மளே. ஸ்பெசிஃபிகேஷனானு பார்த்துடலாம். இது எம்ஆர்பி வந்து சாரி மக்களே, லைட் அடிக்குது மூஞ்சி மேலே. பட்டன் சைஸு 48
24 பிட்ஸில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். யூனிவர்சல் கேப்பபிலிட்டி, அட்வான்ஸ் இஎன்சி, லோ பேட்ரி லைஃபு, இதில் நிறைய நெக்ஸ்ட்டு மாடல் கூட இருக்குது. அது நான் பார்க்காத விட்டுட்டேன். ஆலிலேண்டு மார்க் M2 ப்ரோன்னு அது டிஜிட்டலாக வருது. வாங்க முடிஞ்சால் வாங்கிடலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் சைடில் வந்து அவ்வளோதான் மக்களே, எல்லா ரிவ்யூரும் போட்டுப்பாங்க. கொஞ்சம் அந்த பட்டனை தட்டி விட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறத அதெல்லாம் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்காக பார்த்து செய்யுங்க மக்களே. வரட்டுமா? உங்கள் திருட்டிஷ் லா.